பசிக்குதுமா, சீக்கிரம் சாப்பிடுவோம். சரி வச்சு தரேன். சரோ சீக்கிரம் காக்காக்கு சாப்பாடு வச்சுட்டு வா, மாதிரி பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடு. சரிங்க, எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவாங்க. ஏம்மா, நேற்று ஆடி 18ன்னு என்னமோ பண்ணிட்டு இருந்தா, மாதிரி இன்னைக்கு ஆடி அமாவாசைன்னு இதெல்லாம் பண்ணியிருக்கா. ரெண்டுக்கு என்ன அர்த்தம் ஒன்றும் புரிய மாட்டேக்கு. நேற்று ஆடி 18 எல்லாம் தாலி பிரித்து மாற்றுவாங்க, அது பண்ணினேன். மாதிரி இன்னைக்கு ஆடி அமாவாசைல அப்பா அவங்க அப்பாவை நினச்சி சாமி கும்பிட்டு இன்னைக்கு படையல் வச்சு நம்மளாம் சாமி கும்பிட்டு சாப்பாடு சாப்பிடுவோம். அதுதான். ஏம்மா அது ஆடி 18க்கு தான் மாற்றுதாங்க? என்னப்பா அர்த்தம்? மக்களே, ஆடி பெருக்குன்னா என்ன? ஆறு, குளம், கிணறு, குட்டை எல்லாம் நிரம்பி பெருகி போறதுதான் ஆடி பெருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துலலாம் விவசாய மக்கள் தான் அதிகம், அதனால அந்த மழையை நம்பி தான் அவங்க விவசாயம் பண்ணாங்க. அது கண்டிப்பா அந்த ஆடி 18க்கு ஆறு எல்லாம் பெருகி அவங்களுக்கு செல்வங்களை பெருக்கிறதுனால தான் ஆடி பெருக்குன்னு சொல்லுவாங்க. ஆமா, அதுதான் தாலிலாம் மாத்துறதுக்கு நாலு கிழமை பார்க்க வேண்டாம், ஆடி 18 எந்த நாளா இருந்தாலும் சரி தாலி மாத்திக்கலாம்னு சொல்றாங்க. ஆமா, அது மாதிரி ஏதாச்சும் வியாபாரம் ஆரம்பிக்கணும்னாலும் இந்த ஆடி 18க்கு ஆரம்பிச்சா ரொம்ப செழிப்பா நடக்கும்னு நம்புவாங்க. பொங்கல் பண்டிகை தானே விவசாயிகள் பண்டிகைன்னு சொல்லுவாங்க. ஆமாக்கா, பொங்கல் பண்டிகையில நம்ம என்ன பண்ணுவோம்? அறுவடை பண்ண காய்கறி எல்லாம் வச்சு சூரியன் முன்னாடி வச்சு படைச்சு சூரியனுக்கு நன்றி சொல்லி நம்ம சாமி கும்பிடுவோம். ஆடி 18ல மலைக்கு நன்றி சொல்லி அதுக்காக நம்ம சாமி கும்பிடுவோம். இது நம்ம ஆத்தங்கரையில போய் தான் பொதுவா பண்ணுவாங்க, தண்ணிக்கு நன்றி சொல்லணும் அப்படின்ட்டு. ஆனா ஆத்தங்கரை அதெல்லாம் பக்கத்துல இல்லாதவங்க வீட்டுல இந்த மாதிரி ஒரு சொம்புல தண்ணி நிறைச்சி அதுல கொஞ்சம் துளசி இலையை போட்டு வீட்டுல இந்த சாமி முன்னாடி வச்சு படையல் வச்சு சாமி கும்பிடுவாங்க. இதுவும் நன்றி சொல்ற விதம் தான். ஆடி 18ல இவ்வளவு விஷயம் இருக்கா? இவ்வளவு நாள் எனக்கு துணி மட்டும் தான் ஆடி தள்ளுபடியில கிடைக்கும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஆமா, கடையில எல்லாம் ஆடி தள்ளுபடின்ட்டு இருக்கிற துணியை பூரா வித்து தள்ளிடுறாங்க. அவங்க கடையை சொல்லி பாக்கிட்டு போயிடுறாங்க. ஆடி மாசம் என்ன பெருகுதோ பெருகலையோ, என் வயிறு பெருக போகுது. சரிப்பா, ஆடி 18 சொன்னீங்க, ஆடி அமாவாசைனா என்னது? அமாவாசையிலேயே ரொம்ப சிறப்பான அமாவாசை இந்த ஆடி அமாவாசை தான். ஏன்னா சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில சேர நாள் இது. இந்த நாள்ல நம்ம முன்னோர்களை நினைச்சு நம்ம அவங்களுக்கு சாப்பாடு படையல் எல்லாம் கொடுத்தோம்னா அவங்க சாப்பிட்டுட்டு நம்மள ஆசீர்வதிப்பாங்க அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை. அப்பாவுக்கு தெரிஞ்சதா உங்களுக்கு சொல்லியிருக்காமாக்கா, புரிஞ்சுதா? சரிங்க, காக்காக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வரேன், நீங்க எல்லாரும் உட்காருங்க சாப்பிடுறதுக்கு. சாப்பிடு, இன்னைக்கு உனக்கு தான் முத விருந்து. சரோ, உன் ஃப்ரெண்ட் வந்துட்டா? சரிங்க, வாங்க பிள்ளைகளுக்கு சாப்பாடு வச்சு கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிடுங்க வாங்க. சரி மக்களே, சாப்பிடுங்க. நீனும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுமா? இல்ல மக்கா, சாப்பிடு. மாதிரி யாருக்காச்சும் ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா எடுத்து வைக்கணும்ல. அம்மா கொஞ்சம் கிட்ட வாமா. என்ன மக்கா? கிட்ட வாமா. நீ சாப்பிடு மக்கா, நான் பிறகு சாப்பிட்டுக்கிட்டேன். சரி, நான் விட்டுதம்னா ஒரு வாய் சாப்பிடுங்க. ஈஸ்வரி, அம்மா யாரோ கூப்பிடுதாங்களா? ஆமா, வேணியா உட்காந்துருக்காங்க, இரு கேட்டு வரேன். என்னக்கா? என்னத்தா ஆடி மாசிக்கு சாப்பாடு எல்லாம் பண்ணிட்டியா? பண்ணி முடிச்சுட்டு இப்பதான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க எல்லாரும். சரித்தா, நான் சோறு மட்டும் தான் வடிச்சிருக்கேன், பத்துக்கோ. குழம்பு இருந்தா கொஞ்சம் கொடு. சரிக்கா, கொண்டு வரேன். நீ எதுவும் செய்யலையாக்கா வீட்டுல? முன்ன மாதிரிலாம் ஒன்றும் எடுத்து போட்டு செய்ய முடியல பத்துக்கா. உடம்பு எங்க வளைஞ்சு போகுது. சோத்தை மட்டும் வடிச்சு போட்டுட்டு வந்துட்டேன் பத்துக்கோ. உங்க மாமாவுக்கு எனக்கும் 2 ஆளுக்கு போட்டு எண்ணத்தை போட்டு பண்ணிட்டு கிடக்க. சரிக்கா, வரேன்னா குழம்பு எடுத்துட்டு. கறி கூட்டு ஏதாச்சும் இருந்தாலும் எடுத்துட்டு வா. சரிக்கா, கொண்டாரேன். என்னாச்சுமா, வேணியத்தையே வந்திருந்தாங்க? ஆமா, நல்ல நாள் பெருநாளுக்குலாம் வீட்டுல பண்ணி சாப்பிட்டெல்லாம் கிடையாது, பக்கத்து வீட்லயே வாங்கி காலத்தை கழிச்சிருவா. அப்படிலாம் சொல்லாதுமா, வயசாயிட்டுல எண்ணத்தை போட்டு செஞ்சுக்கிட்டோ ஒத்தியில பாவம். நீ தான் கொஞ்சம் அதிகமா தானே பண்ணி வச்சிருப்பா, மாச்சப்படாம கொஞ்சம் எடுத்து கொடுமா, கறி கூட்டு குழம்பு எதுனாலும். சரிம்மா. நான்க்கா கீரை அடுக்கல குழம்பு வச்சிருக்கேன், மாதிரி மேல அடுக்கல கறியும் கூட்டும் வச்சிருக்கேன். சரியா, சாப்பிட்டுக்கோ. சரிதா, ஈஸினா கரெக்டா பண்ணிடுவாள் எல்லாத்தையும். ஆமா, மௌனெல்லாம் கொஞ்சம் காய்கறிலாம் வெட்டி தந்தாங்க, மாதிரி போடுன்னு பண்ணிட்டேன். கொடுத்து வச்ச மகராசி. மௌனெல்லாம் பொட்ட பிள்ளையே தோத்து போயிடும், அவ்வளோ வேலை பார்த்து கொடுத்தாங்க உனக்கு. சரிக்கா, போ, நேரத்தில் போய் சாப்பிடு போ. சரிதா, வரேன். இவளே கண்ணு போட்டுருவா போல இருக்கு. அம்மா, சாப்பாடு சூப்பரா இருந்துச்சுமா, வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு இன்னைக்கு. சாப்பிட்ட சரிக்கு கொஞ்சம் படுக்கலாம்க்கா. சாப்பிட்ட உடனே படுக்கிற பழக்கமும் நல்லது இல்லம்மா. இங்க நம்ம தமிழ்நாட்டுல தான் இந்த மாதிரி விசேஷம் எல்லாம் கொண்டாடுறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. வெளிநாட்டுல எல்லாம் இப்படி பார்க்க முடியாது. எந்த விசேஷம் இருக்கட்டும் கேக்க வெட்டி முடிச்சிருவாங்க. ஆமா, இப்ப இங்கே ஆரம்பிச்சிட்டாங்க. பிறந்த நாள் வந்தாலே இந்த கேக்க வாங்கி வெட்டிடுறது. நீங்களாம் எப்படிமா பிறந்த நாள் கொண்டாடுவீங்க சின்ன வயசுல? நாங்களாம் எங்க மக்கா பிறந்த நாள் கொண்டாடுவோம், பிறந்ததே எதுக்குன்னு நினைச்சிட்டு உட்காந்துருப்போம். ஏமா அப்படி சொல்றா? நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பாயசம் எல்லாம் கிண்டி தருவல்லாம். ஆமா, பிறந்த நாள் அதுவுமா இனிப்பா ஏதாச்சும் சாப்பிடணும்னு தெரிஞ்ச பாயசத்தை கிண்டி கொடுப்பேன். அது தவிர என்ன செஞ்சு கொடுத்துருக்கேன் உங்களுக்குலாம்? அதெல்லாம் சரிதாம்மா. ஆனால் இந்த ஆடி வெள்ளி, ஆடி பெருக்கு,
மாதிரி ஆடி அமாவாசை இதெல்லாம் கரெக்டாக கொண்டாடிடுதே, அதெல்லாம் எதுக்கு? ஆமா, அந்த ஆடி மாசம்லாம் கரெக்டா கடைபிடிக்கணும் பாத்துக்கோ. அது ரொம்ப நல்லது வீட்டுக்கு. நல்லதுன்னுலாம் தெரியுதுமா, ஆனால் அது எதுக்கு கொண்டாடுதாங்க? அதுக்கு ஒரு கதை சொல்லுவோம், கரெக்டா என்னன்னு தெரியல. ஒரு நாள் சிவனுக்கு பார்வதிக்கு வாக்குவாதம் ஏற்பட்டுச்சான். அப்போ பார்வதி கேட்டாங்களாம், எப்ப பாரு சிவனுக்கு தான் பூஜை பண்றாங்க, எங்களுக்குலாம் பூஜை பண்றது கிடையாது அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கு சிவன் வந்து வரம் கொடுத்தாராம், இந்த ஆடி மாசம் முழுவதும் பெண் தெய்வங்களே கும்பிடணும் அப்படின்னு சொல்லி வரம் கொடுத்தாராம். அதுதான் கங்கா, யமுனா, சரஸ்வதி அது மாதிரி நதியெல்லாம் பூஜை பண்ணுவாங்க. ஆடி மாசம் அம்மன் கோவமா உக்கிரமா இருப்பாங்கன்ட்டு கூழ் ஊற்றி அவங்க கோவத்தை தணிக்கிறது, இந்த மாதிரி பூஜை எல்லாம் பண்ணுவாங்க. சரி சரி, சாமிலாம் சண்டை போடுமா அப்போ? அது தெரியல அக்கா கரெக்டா என்னன்ட்டு, ஆனா அப்படி சொல்லுவோம், அதுதான் சொன்னேன். ஏமா அந்த கான்ட்ராக்டர் ஆடி பெருக்குக்கு அப்புறம் இந்த செங்கல் எடுத்து பூஜை பண்ணி மாதிரி வீடு கட்டுற வேலையை தொடங்க வேண்டியதா அப்படின்னு சொன்னாரு. இன்னும் வர காணும் பத்தியா ஆள. ஆமா, ஆடி பெருந்துட்டு விசேஷம்ல அன்னைக்கு என்ன தொடங்கினாலும் நல்லபடியா அமையும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லியிருப்பாரா இருக்கும். சொல்றதுதான் ரைட்டுமா, அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு, ஆளை வர காணுமே. ஆடி பெருக்கு முடிஞ்சாச்சு, ஆடி அமாவாசையே முடிஞ்சாச்சு, இன்னும் ஆளை வர காணும். பொறுமை வரட்டுமாக்கா, இப்ப என்ன அவசரம் இருக்கு, வீடு இல்லாமலே இருக்கும், பொறுமை கட்டுட்டு வீடு. அம்மா எனக்கு ஆசையா இருக்கலாமா, புது வீடு கட்டி எப்படா அங்க குடி போவோம் அப்படின்னு ஆசையா இருக்கலாம். சரிமாக்கா. அம்மா வீடு கட்டி முடிச்ச உடனே நம்ம போய் கடைக்கு போய் சோஃபா செட்டு மாதிரி கபாட்டு, உங்களுக்கு தேவையான ஜாமான்கள், வீட்டுக்கு அலங்கார பொருள் எல்லாமே வாங்கிட்டு வரலாம். சரியா? இப்ப ஜாமக்கியமா எதுவும் வாங்க வேண்டாமாக்கா, வீடு கட்டி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பொண்ணு வந்த பிறகு எல்லாம் பாத்துக்கிடும். சரியா? ஏமா அப்படி சொல்றா? இல்லம்மாக்கா, உனக்கு பொண்ணு பாத்துருக்கலாம், அடுத்த மாசம் போல அது பேசி முடிக்கணும். நாள் குறிச்சானா சீக்கிரத்துக்குள்ள கல்யாணம் முடிச்சிடலாம் தான் பாக்கேன். மாதிரி பொண்ணு வந்துச்சுன்னா அவங்க சீர் சட்டுன்னு எடுத்துட்டு வருவாங்க. மாதிரி நம்மளே ஃபர்ஸ்ட் வாங்கி போட்டுட்டோம்னா அதே மாதிரி அவங்களும் வாங்கிட்டு வந்துடக்கூடாது. மாதிரி வைக்கிறதுக்கு இடம் இல்லாம போயிடக்கூடாதுல, அதனால அவங்க என்ன கொடுக்காம பாத்துட்டு இல்லாத பொருளை நம்ம வாங்கி வச்சுக்கிடுவோம். சரியா? அப்படி ஆமா, யார்ட்டையும் எதிர்பார்க்கணும், நம்மளே வாங்கி போடுவோம், அவங்கள்ட்ட எதுவும் வாங்கிட்டு வர வேண்டாம்னு சொல்லிட வேண்டியதான். அப்படி நானுமே சொல்லிடுவோம்க்கா, நம்மகிட்ட நான் எதிர்பார்த்துட்டா இருக்கேன். ஆனா நிறைய பேர் பொண்ணு அனுப்புனா சீரோட தான் அனுப்புவாங்க, அப்படி சும்மாலாம் அனுப்ப மாட்டாங்க. நம்ம எவ்வளவுதான் சொல்லட்டும், ஏதாச்சும் ஒன்று கொடுத்து தான் அனுப்புவாங்க. அதனால தான் சொல்றோம்க்கா, வந்த பிறகு பொண்ணுக்கும் பிடிச்ச மாதிரி அவளே வாங்கி போட்டுக்கிடுவாளா எல்லாத்தையும். சொல்றத பார்த்தா எப்படியாச்சும் எனக்கு கல்யாணம் முடிச்சு ஜாலியா முடிக்க போறீங்க போல. அப்படிலாம் ஏன் மக்கா பயந்துட்டு இருக்கணும்? ஏன் நல்லபடி வாழாத மக்கள் இல்லையா? கல்யாணம் பண்ணிட்டு எவ்வளவு பேர் சந்தோஷமா வாழ்றாங்க. ஆமா, நானும் மைனி எப்படா வருவாங்க, விதவிதமா சமைச்சு போடுவாங்கன்னு தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஆமா, என்ன இப்ப திங்காமலாம் இருக்காங்க. அப்படி இல்லைம்மா, நீ பழது நிறைய மிஞ்சி போச்சு, அதை சாப்பிட்டுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பேத்திடுவா. மைனி வந்து அப்படி பண்ண மாட்டாங்களா, அப்பப்போ நேரத்துக்கு ஏற்ற மாதிரி சூடாக பண்ணி கொடுப்பாங்களா. என்ன நீ வேணா பாரு, இன்னைக்கு மிஞ்சி போன சாம்பார் கூட்டு கறி எல்லாத்தையும் போட்டு குழப்பி நாளைக்கு டிஃபின் அள்ளி கொடுக்கலாம் இல்லையான்னு பாரு அம்மா. ஆம்ல சாப்பிட்டா என்ன, அதுக்கு என்ன கெட்டா போச்சு. அப்படி சும்மா சொல்லுவாமக்கா, உனக்கு நான் ஏதாச்சும் செஞ்சு தரேன்னா. இருக்கட்டுமா, நீங்களே ஏகப்பட்ட வேலையை வச்சுட்டு எதுக்கும் எனக்குன்னு போட்டு செஞ்சுட்டு கிடக்கணும். நான் கேன்டீன்லேயே சாப்பிட்டுக்கிட்டுதாம்மா. அப்படி வெளியே சாப்பிடுறதுலாம் நல்லது இல்லைம்மாக்கா, வீட்டு சாப்பாடு தான் சாப்பிடணும். ஆமாம், நான் வீட்டு சாப்பாடு தான் சாப்பிடணும், வீட்டில் செஞ்ச கஞ்சி பழையது. என்கிட்ட இப்போ அடி வாங்காம போக மாட்டேன்னு. ஏம்ல கஞ்சி குடிக்கிறதுல என்ன இருக்கு, கஞ்சி குடிக்கிறதுலாம் சத்துள்ளதுதான் பார்த்துக்கோ. அம்மா இப்பெல்லாம் ஹோட்டல்ல அப்படிதாம்மா பண்றாங்க, கஞ்சி கொடுத்து இதுதான் ஐஸ் பிரியாணின்னு சொல்லி கொடுக்காங்க, மக்களும் அதை சாப்பிடுதாங்கம்மா. அப்படியேமாக்கா, ஹோட்டல்லையுமா பழையதுலாம் கொடுப்பாங்க. பரவாயில்லையே, அப்படின்னா அம்மாவும் நமக்கு ஹோட்டல் சாப்பாடுலாம் போட்டிருக்காங்க, டெய்லி ஐஸ் பிரியாணிலாம் கொடுக்காங்க. இல்லை, எட்டிட்டு மிதிச்சாலும் போய் விழுந்துருவா பார்த்துக்காங்க. ஆமா, நானும் தப்பா சொல்லியிருக்கேன், நீனும் ஐஸ் பிரியாணி தானம்மா கொடுக்க டெய்லி, அதை தானே சொன்னேன், இதில் என்ன தப்பு இருக்கு? இல்லை, சும்மா இருக்கிறதுக்கு உனக்கு ஒரு மாதிரியா இல்லை? போய் பால் பைசாலாம் வாங்கிட்டு வாப்பா. போறேம்மா, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே போறேன். சரி, நானும் கொஞ்சம் அப்படியே வெளியே போயிட்டு வரேன். எங்க போறீங்க? அங்க அம்மா கோயில உட்காந்து கதை விடலான்னு போறீங்க என்ன? மாட்டுக்கெல்லாம் தீவன படம் அப்படியே கிடக்கு, அது போய் பாருங்க போய். சின்ன எங்க பரதேசம் போயிட்டான்னு தெரியல, சாப்பிட்டானா ஆள் வீட்டுல இருக்க மாட்டான். யார் பேசுறது? நான் தான் ஜென்னியோட மைனி பேசுறேன். அன்னைக்கு பொண்ணு பார்க்க வந்தீங்களா? சொல்லுங்கம்மா, எப்படி இருக்கீங்க? இங்க நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். இந்த ஜென்னியோட அண்ணன் ஒரு நாள் வீட்டுக்கு வரணும், மாப்பிள்ளை எல்லாம் பார்க்கணும், வீடெல்லாம் பார்க்கணும், பிடிச்சிருந்துச்சுன்னா மேற்கொண்டு பேசலாம் அப்படின்னு சொன்னாங்க பார்த்துக்கோங்க. அப்படியா? நானே ஒரு நாள் கூப்பிடணும்லாம் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ வீடு கட்டுற வேலை ஆரம்பிக்க போகிற பார்த்துக்கோங்க. சரி, புது வீடு கட்டின பிறகு அதெல்லாம் சேர்த்து காமிச்சிக்கலான்ட்டு அப்படியே வேலை சேர்த்து விட்டுட்டேன். ஆடி மாதம் நடக்க அப்படியே எதுவும் பேசக்கூடாது அப்படின்ட்டு இருந்துக்கிட்டேன். இப்போ வரதுல உங்களுக்கு ஒன்றும் சங்கடம் இல்லைல்ல? ஐயா, சங்கடம் இருக்கு, இதில் ஒன்றும் இல்லை, எப்போனாலும் வாங்க. சரி மாதிரி ஜென்னி அண்ணன் கிட்ட நான் பேசிட்டு ஒரு நாள் வரேன், நான் ஃபோன் பண்ணிட்டு வரேன். சரிம்மா.